நோபல் ப்ரைஸ் ஃபார் 2025 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அனௌன்ஸ் பண்ணி 10 நாள் ஆகுது. சாரி ஃபார் த லேட். ஸோ இப்போ நோபல் 2025 ஆஃப் ஃபிசிக்ஸ் எதுக்கு கொடுத்துருக்காங்க, எதனால கொடுத்தாங்க, அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோவில். ஸோ ஃபஸ்ட் நோபல் ப்ரைஸ் இன் ஃபிசிக்ஸ் 2025 எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா 3 பேருக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜான் கிளார்க், மைக்கேல் ஹெச் டெவார்ட் அண்ட் ஜான் எம் மார்டினஸ். எதுக்காகனா ஃபார் த டிஸ்கவரி ஆஃப் மேக்ரோஸ்கோபிக் குவாண்டம் மெக்கானிக்கல் டன்னலிங் அண்ட் எனர்ஜி குவான்டைசேஷன் இன் எலக்ட்ரானிக் சர்க்கியூட். ஸோ பேசிக்காக குவாண்டம் டன்னலிங்கை ஒரு மேக்ரோஸ்கோப்பிக்கான ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட்டில் இவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, மேக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் அந்த மாதிரி. ஸோ ஃபஸ்ட் குவாண்டம் டன்னலிங் நமக்கு ஓரளவுக்கு ஃபிசிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு ஒரு நீங்கள் ஒரு ஹையர் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பேசிக்கலி கிளாசிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு பேரியர், ஒரு வால் மாதிரி, ஒரு செவுரு மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். இப்போ இது செவுரு, இது பார்ட்டிக்கல். இப்போ இந்த பார்ட்டிக்கிளுக்கு இந்த செவரை தாண்டுற அளவுக்கு ஒரு எனர்ஜி இருந்தால் மட்டும்தான் இந்த பார்ட்டிக்கிள் இந்த செவரை தாண்டி போகும். இது கிளாசிக்கல். பட் குவாண்டம் மெக்கானிக்கலி இந்த பார்ட்டிக்கிள் இந்த செவரை டன்னல் பண்ணிட்டு இந்த பக்கம் போக முடியும். தட் இஸ் கால்ட் குவாண்டம் டன்னல். ஈவன் தோ அதுக்கு இந்த பேரியரை தாண்டுற அளவுக்கு எனர்ஜி இல்லைன்னா கூட குவாண்டம் பார்ட்டிகிள்ஸ், அதாவது குவாண்டம் ஆப்ஜெக்டா இட் கேன் டன்னல், இதை தொலைச்சிட்டு இந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தட் இஸ் கால்ட் குவாண்டம் டன்னலிங். ஸோ குவாண்டம் டன்னலிங் பேசிக்காக எப்படி இருக்குன்னா, ஒரு பேரியர், தென் அந்த வேவ் இருக்கும், அந்த வேவோட ப்ராபபிலிட்டியை நீங்கள் இந்த பக்கம் சென்ஸ் பண்ண முடியும். இது வந்து சப்பட்டாமிக் லெவலில் மட்டும்தான் நடக்கும். ஒரு குவாண்டம் ஆப்ஜெக்டாக ஒரு எலக்ட்ரானோ ஒரு புரோட்டானோ சம்திங், அந்த சப்பட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் மட்டும் இது நடந்துட்டு இருக்கு. பட் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு மேக்ரோஸ்கோபிக் லெவலில் கிட்டத்தட்ட ஒரு பில்லியன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சேர்ந்து ஒரு குவாண்டம் ஆப்ஜெக்டாக பிஹேவ் பண்ணால் ஒரு குவாண்டம் டன்னலிங் எப்படி நடக்கும், அதுவும் ஒரு ஃபிசிக்கல் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ல எப்படி நடக்கும்ன்றத கண்டுபிடிச்சிருக்காங்க, எக்ஸ்பெரிமெண்டலி ப்ரூவும் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி இது எப்படி இவங்க அச்சீவ் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோ. இதுக்கு முன்னாடி நமக்கு சூப்பர் கண்டக்டர்னா நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ சூப்பர் கண்டக்டர்ன்றது ஒரு கண்டக்டரை வந்து குறிப்பிட்ட சில கண்டக்டர்ஸை நீங்கள் வந்து அதோட டெம்பரேச்சர்ஸை குறைச்சிக்கிட்டே வரும்போது அதோட ரெசிஸ்டன்ஸ் கம்ப்ளீட்லி 0 ஆயிரும். அதில் எந்த ரெசிஸ்டன்ஸுமே இருக்காது. ஸோ அது வந்து சூப்பர் கண்டக்டராக ஆக்ட் ஆகும். அதுதான் சூப்பர் கண்டக்டர். ஸோ அதில் ஜோசப்சன் ஜங்ஷன் ஒன்று இருக்கு. ஜோசப்சன் ஜங்ஷன். ஸோ இதுதான் அந்த ஜோசப்சன் ஜங்ஷன். ஸோ அந்த ஜோசப்சன் என்ன பண்ணுறாருன்னா 2 சூப்பர் கண்டக்டர்ஸ் எடுத்துக்கிறாரு. அந்த 2 சூப்பர் கண்டக்டர் நடுவில் ஒரு இன்சுலேட்டிங் பேரியர், அதாவது எந்த எலக்ட்ரான்ஸையும் எதுவுமே கடத்தாத ஒரு மின் கடத்தா பொருளை வச்சுக்கிறார். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஜோசப்சன் ஜங்ஷன். ஸோ சூப்பர் கண்டக்டர்ஸில் உள்ள ஒரு விஷயம் என்னன்னா கூப்பர் பேர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதாவது சூப்பர் கண்டக்டர்ஸில் சுத்தமாக எந்த விதமான ரெசிஸ்டன்ஸுமே இருக்காது. அது எப்படி அச்சீவ் பண்ண முடியும்னா 2 எலக்ட்ரான்ஸ் சேர்ந்து ஒரு பேராக ஆக்ட் ஆகும். பட் நமக்கு தெரியும் கூலும் பொட்டன்ஷியல் படி 2 சேம் சார்ஜஸ் ஒரு எலக்ட்ரான் சேர முடியாது, பிகாஸ் அது வந்து ரிப்பல் பண்ணும். பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் படியும் 2 எலக்ட்ரான்ஸ் சேர்ந்து இருக்க முடியாது. பட் இன் செமிகண்டக்டிங் லெவல் சூப்பர் கண்டக்டிங் லெவலில் சூப்பர் கண்டக்டர்ஸில் இந்த கூப்பர் பேர்ன்ற விஷயம் இருக்குது. ஸோ இந்த கூப்பர் பேர் என்ன பண்ணால் 2 எலக்ட்ரான்ஸ் பேராக இருக்குது. ஜஸ்ட் இமேஜின் 2 எலக்ட்ரான்ஸ் பேராக இருக்குது. இந்த பேராக இருக்கிற 2 எலக்ட்ரான்ஸ் இந்த பேரியரை டன்னல் பண்ணி இந்த சூப்பர் கண்டக்டர்ஸ்க்கு வரும். இந்த சூப்பர் கண்டக்டர் இந்த இதில் உள்ள கூப்பர் பேர்ஸ் இந்த பேரியரை டன்னல் பண்ணி அந்த பக்கம் போகும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ எப்படி இருக்குன்னா நம்ம குவாண்டம் டன்னலிங் தான். அந்த ஜங்ஷனில் ஜோசப்சன் ஜங்ஷனில் மட்டும் அது என்ன ஆகுதுன்னா டன்னல் பண்ணி இந்த கூப்பர் பேர்ஸ் டன்னல் பண்ணி இந்த பக்கம் வருது. ஸோ இப்போ இந்த 2 பார்ட்டிக்கிள் ஒரு குவாண்டம் ஆப்ஜெக்டாக
இங்கே ஒர்க் ஆகுது. ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி ஒரு ப்ரோட்டானோ எலக்ட்ரானோ ஒரு குவாண்டம் ஆப்ஜெக்டாக டன்னல் பண்ணி வந்துச்சு. சூப்பர் கண்டக்டர்ஸில் ஒரு கூப்பர் பேரா 2 எலக்ட்ரானா இது வந்து டன்னல் பண்ணி வருது. ஸோ அப்போ ஜான் கிளார்க், ஜான் மார்டினஸ் இவங்க 3 பேரும் என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னா, என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஒரு சிங்கிள் எலக்ட்ரானோ சிங்கிள் பார்ட்டிகளாக போக முடியுது, பேரா அதால் டன்னல் பண்ண முடியுது. ஏன் ஸோ அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, ஏன் ஒரு n நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், அதாவது ஒரு நிறைய பார்ட்டிகல்ஸ் சேர்ந்து ஒரு குவாண்டம் ஆப்ஜெக்டாக ஏன் ஒர்க் ஆக முடியாது அப்படின்ற கொஸ்டின் தான் அவங்களோட ரிசர்ச் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த பிக்சர் தான் நம்மளோட எக்ஸ்பிளனேஷன் பிக்சராக இருக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு செட் வந்து நமக்கு ஒரு கண்டக்டர் எப்படி இருக்கும், நார்மலான கண்டக்டர் இருக்கும், எலக்ட்ரான்ஸ் ரேண்டமாக இருக்கும். ஸோ செகண்ட் உள்ளது நம்மளோட ஜோசப்சன் ஜங்ஷனில் உள்ளது. ஸோ இதுதான் கூப்பர் பேர்ஸ். இப்படி 2 எலக்ட்ரான்ஸாக ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த 2 எலக்ட்ரான்ஸாக இருக்குது இந்த ஜங்ஷனில் மட்டும் டன்னல் பண்ணி தே கான் த்ரூ. ஸோ இப்போ 2ஆக இருக்கு. ஸோ நான் ஆக்சுவல் இந்த குவாண்டம் டன்னலிங் ப்ராசஸ் ஆஃப் ஜான் கிளார்க் அவங்களோட ஒர்க் என்னன்னா, இந்த 2 இருக்குது ஒரு ஹோல் சிஸ்டமாக, ஒரே சிஸ்டமாக ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த டோட்டல் ஒன் குவாண்டம் ஆப்ஜெக்ட். ஒரு குவாண்டம் ஆப்ஜெக்டாக இது குவாண்டம் டன்னலிங்கை அச்சீவ் பண்ணால் என்ன மாதிரி இருக்கும். இங்கே பேரா இருந்தது ஒரே ஆப்ஜெக்ட். இந்த ஒரு ஆப்ஜெக்ட்ன்றது எத்தனை எலக்ட்ரான்ஸ்னால் 10⁻⁹ கிட்டத்தட்ட பில்லியன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சேர்ந்து ஒரு சர்க்கியூட்டில் குவாண்டம் டன்னலிங்கை அவங்க அச்சீவ் பண்ணாங்க. ஸோ இதுதான் இந்த வருஷத்துக்கான நோபல் ப்ரைஸ்க்கான காரணம். அதாவது மேக்ரோஸ்கோபிக் லெவலில் அவங்க பண்ணாங்க. பட் இந்த ரிசர்ச் அவங்க அச்சீவ் பண்ணது வே பேக் 1980, கிட்டத்தட்ட ஒரு 45 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னும் சொல்ல போனோம்னா ஆக்சுவலாக இந்த ஒர்க் வந்து ஜான் மார்டினஸோட தீசிஸ் ஒர்க். ஜான் கிளார்க் வந்து அவரோட கைட், மைக்கேல் டெவார்ட்ன்றது அதே டைமில் அவர்கிட்ட இருந்த போஸ்டாக் பண்ணிட்டு இருந்தவர். இவர் ஜான் மார்டினஸ் பிஹெச்டி ஸ்டூடெண்ட். ஸோ இவரோட பிஹெச்டி ஒர்க்கு தான், அவரோட பிஹெச்டி உள்ள தீசிஸ் உள்ள ஒர்க்கு தான் இந்த மேக்ரோஸ்கோபிக் குவாண்டம் டன்னலிங் லெவல். ஸோ 40 வருஷம் கழித்து இந்த இதுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன் 40 வருஷம் கழிச்சு இப்போ கொடுக்கணும்னா, இப்போதைக்கு நமக்கு தெரியல குவாண்டம் கம்ப்யூட்டிங், அதோட குவாண்டம் சர்க்கியூட்ஸ், அதோட உள்ள கியூபிட்ஸ், இது எல்லாமே இந்த குவாண்டம் டன்னலிங், இந்த குவாண்டம் கைண்ட் ஆஃப் குவாண்டம் லெவல்லே இருக்கும். ஸோ இந்த குவாண்டம் டன்னலிங்கை இதை அச்சீவ் பண்ணுற மூலமாக இது இப்போ நிறைய டெவலப் ஆகி வந்துருச்சு, குவாண்டம் சர்க்கியூட்ஸ் வரைக்கும் வந்துருச்சு. ஸோ அப்போ அவங்க கண்டுபிடிச்சிருந்தாலும் இன்னைக்கு அது ரெலவெண்ட்டாக இருக்கிறதுனால ஸோ இந்த வருஷத்துக்கான நோபலை வந்து மேக்ரோஸ்கோபிக் குவாண்டம் டன்னலிங்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்.